Hello, my dear students. I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளாஸ் 10 ஸ்டேட் போர்டு யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கிளாஸ் 10ஓட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் வீடியோவாக உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லா வீடியோஸையும் வர கான்செப்ட்ஸை தெளிவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருக்கிறத லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். புக் பேக்கில் உள்ள கொஷின் நம்பர் 3, that is deduce the equation of a force using Newton's second law of motion. இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். Deduce the equation of a force using second law of motion. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷனுக்கு எப்படி எழுதணும், என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷினில் உள்ள டெரிவேஷன் டெரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூட்டனோட செகண்ட் லான்னு சொன்னோன்னே மா அப்படின்றத நமக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா நியூட்டன்ஸோட செகண்ட் லா ஈக்குவேஷன் என்னது? ஃபோர்ஸ் F = ma. இதுதான் மா. ஸோ செகண்ட் லா இஸ் மா. ஃபோர்ஸ் F = ma அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இங்கே அப்போ இதை பற்றி தான் பேச போகிறோம், ஃபோர்ஸை பற்றி தான். ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணுது. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பாடி இஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்? டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ரேட். ரேட் இஸ் நத்திங் பட் டைம். ரேட் ஆஃப் யாரோட சேஞ்சுக்கு? சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி. அண்ட் அந்த சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா மொமெண்டத்தில், அது ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் இருக்குமா. இதுதான் நியூட்டன்ஸோட செகண்ட் லா ஆஃப் மோஷன். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். இதுதான் நியூட்டன்ஸோட செகண்ட் லா. சரி, இந்த செகண்ட் லாவில் F = ma இதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறோன்றது தான் டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ரைட், பார்ப்போம். இந்த இந்த நியூட்டன்ஸோட செகண்ட் லா ஆஃப் மோஷனை லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாமா? ஏன் அப்படின்னா இதை இந்த இந்த செகண்ட் லாவை வச்சு யாரை மெஷர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். இந்த செகண்ட் லா ஹெல்ப் பண்ணுது யாரை மெஷர் பண்ணுறதுக்கு? அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை. ஸோ இந்த லாவை எப்படி நம்ம சொல்லலாம்? லா ஆஃப் ஃபோர்ஸ். லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம ஒரு லெட்டஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் ஒரு பாடியை. அந்த பாடி ஒரு மூவிங் பாடி. இது ஒரு பாடின்னு வச்சுக்கிறோமே, நம்ம ஜென்ரலாக சும்மா போடுறோம். ஸோ இது ஒரு மூவிங் பாடி. ஓகே, ஸோ இந்த மூவிங் பாடிக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. அந்த மாஸ் தான் M. ஸோ இந்த மூவிங் பாடி பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டே இருக்குது. சரியா? என்ன ஸ்பீடில்? வித் இனிஷியல் ஸ்பீடு. இனிஷியலாக இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா யூவாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப்டர் டைம் டீக்கு அப்புறம் பார்த்தோம்னா இதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருச்சு. ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி எல்லாம் ஒன்று தான். வெலாசிட்டி சேஞ்சஸ். அப்போ அங்கே என்னது? அதோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா யூலேருந்து V ஆயிடுச்சு. வெலாசிட்டி சேஞ்சஸ் டு V. ஓகே, அப்போ எம்ன்ற மாசுள்ள ஒரு பாடி இருக்குது. அது என்ன செய்யுது? ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அதோட இனிஷியல் ஸ்பீடு எப்படி போகுது? U அப்படின்ற ஒரு வேகத்தில் போகுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு டைமுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அங்கே வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் இந்த வெலாசிட்டி யூலேருந்து V ஆச்சுன்னா அதை யார் உண்டு பண்ணுறா அப்படின்னா ஒரு அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். டியூ டு த அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததுனால தான் அதோட வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் இதுக்கப்புறம்.
ரைட். ஸோ எம்ன்ற ஒரு மூவிங் பாடி எடுத்துக்கிட்டோம், எம் மாஸ் உள்ள ஒரு மூவிங் பாடி எடுத்துக்கிட்டோம். அது ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டே இருக்குது. இனிஷியல் ஸ்பீட் அதுக்கு என்னது வெலாசிட்டின்னு சொல்லலாம், இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லலாம், இல்லை இனிஷியல் ஸ்பீடுன்னு சொல்லலாம். இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா யூன்னு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. யூலேருந்து வெலாசிட்டி வி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நான் டயக்ராமேட்டிக்கலாக உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி யூ, கொஞ்சம் நேரங்க அப்புறம் வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருச்சு வி, அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி ஆர் ஃபைனல் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க வி. இது எதனால வந்துச்சு? டியூ டு த அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால வந்துச்சு. ஓகேங்களா? ரைட். நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுத்ததுனால வந்துச்சு. அப்போ நம்ம எழுதுகிறோம் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி பிஐ ஈக்குவல் டு எவ்வளோ? இனிஷியலாக அந்த பாடியோட மாஸ் மொமெண்டம்னாலே எம் இன்ட்டு வி, ஆமாம் தானே? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இனிஷியலான்ற போது அந்த வெலாசிட்டி வந்து யூ. அப்போது பிஐ இஸ் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி. இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி பிஐ ஈக்குவல் டு எம்யூ. ஃபைனலாக அதோட மொமெண்டம் என்னது? பிஎஃப். பிஎஃப்ன்றது ஃபைனல், பின்றது மொமெண்டம். அப்போ பிஎஃப் ஈக்குவல் டு வாட்? எம்வி, மாஸ் இன்ட்டு அங்கே உள்ள வெலாசிட்டி. இனி ஃபைனல் வெலாசிட்டி வந்து வி. ஸோ போட்டாச்சு. ஸோ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி பிஐ ஈக்குவல் டு எம்யூ, ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி பிஎஃப் ஈக்குவல் டு எம்வி போட்டாச்சு. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிப்போம்? டெல்டா பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி பிடிப்போம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ பிஎஃப் மைனஸ் பிஐ. வாட் இஸ் ஃபைனல்? எம்வி. வாட் இஸ் இனிஷியல்? எம்யூ. சரிங்களா? ஸோ எம்மை வெளில எடுத்துருவோம். அப்போ வி மைனஸ் யூ. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். இனிஷியல் மொமெண்டம்ன்றது நமக்கு தெரியும் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இங்கே இனிஷியல் வெலாசிட்டி யூனால யூ போட்டிருக்கோம். ஃபைனலாக அதோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா வி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ பிஎஃப் ஈக்குவல் டு எம்வின்னு பார்த்தோம். சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் டெல்டா பி. அதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டாச்சு. போட்டு எம்மை வந்து இங்கேயும் இருக்குது, காமன் டேர்மாக எடுத்துட்டோம். இப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிறது வி மைனஸ், இங்கே ரிமைனிங் இருக்கிறது யூ. அப்போ எம் இன்ட்டு வி மைனஸ் யூ அப்படின்னு சேஞ்ச் இன் மொமெண்டமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? ரைட். பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நமக்கு தெரியும். பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸோட செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி நமக்கு என்னது? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், இதுதான் வந்து செகண்ட் லா. இன்னும் ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு போட்டு எழுதிடலாம். எஃப் ஈக்குவல் டு இந்த ரேட்டுக்கு பதில் என்ன சொல்லணும் நம்ம? சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பை டைம். The rate is nothing but a time. ஓகேங்களா? இது வந்து நியூட்டன்ஸோட செகண்ட் லா. சரி, நியூட்டன்ஸோட செகண்ட் லாவை சொல்லிட்டோம். இப்போ இதில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ எஃப் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆமாம் தானே? சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? டெல்டா பி ஈக்குவல் டு எம் வி மைனஸ் யூ. ஆமாம் தானே? ஸோ அதை கொண்டு வந்து போடுவோம் நம்ம. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா எம் வி மைனஸ் யூ. டைம் வந்து எப்படி சொல்லலாம்? டீன்னு சொல்லலாம். டைம் என்னது? டி. ஓகே. ஸோ எம் வி மைனஸ் யூ பை டி. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டியில் தான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி தான், சாரிங்க, ப்ரொபோர்ஷனாலிட்டி தான். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ரேட் இஸ் நத்திங் பட் டைம். அப்புறம் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் இங்கே யாருன்னா கே. அப்போ கேஎம் வி மைனஸ் யூ பை டி. ஓகேங்களா? ரைட். ஹியர் கே இஸ், வாட் இஸ் கே? கே இஸ் proportionality constant. K is proportionality constant. அப்போ K ஓட வேல்யூ 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா in all system of units
k equal to 1 அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் f equal to m into v minus u by t மாறிடும் ஓகேங்களா m into v minus u by t மாறிடும் so இப்போ நமக்கு தெரியும் what is since acceleration what is acceleration acceleration is equal to change in velocity by time change in velocity by time so change in velocity by time here change in velocity தான் என்னது அப்ப change in velocity by time தான் இந்த term ஓகேவா so அப்ப v minus u by t term தான் change in velocity so இதுதான் ஏன்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்க போய் நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இந்த term மொத்தம் v minus u by t மொத்தமா equal to என்ன கிடைச்சிருச்சு ஏன்னு கிடைச்சிருச்சு அப்ப இந்த ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் so a equal to v minus u by t அப்படினு இந்த term substitute பண்ணுவோம் substitute in equation இது நம்ம 1 னு வெச்சுக்குறோம் சும்மா ஜெனரலா 1 னு வெச்சா equation 1 we get நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா f equal to m இது மொத்தமும் a அப்ப என்ன கிடைக்கும் a னு கிடைச்சிரும் இதுதான் நம்ம நியூட்டன் செகண்ட் லா அப்படி நம்ம சொல்ல வரது f equal to ma ஓகேங்களா சோ இப்படி தான் நம்ம ஈஸியா டிரைவ் பண்ணிரலாம் இந்த நியூட்டன்ஸோட செகண்ட் லால f equal to ma னு வேற m வந்து mass into acceleration force equal to அவ்வளவுதான் ஓகேங்களா சோ சிம்பிள் நம்ம பாத்துருவோம் திரும்ப ஒரு ரீகால் பண்ணிடுவோம் So, நம்ம பார்க்கிறது book backல உள்ள third detailed question. Deduce the equation of a force using Newton's second law of motion. நமக்கு தெரியும் நியூட்டன்ஸோட செகண்ட் லானா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் F equal to ma ma. So, இதை என்ன சொல்ல வராரு the force acting on a body ஒரு பாடி மேல ஒரு force act ஆகுதுன்னா அது எதுக்கு directly proportional rate of change of linear momentumக்கு directly proportional அங்க இருக்கிற momentum எந்த directionல இருக்கும் அந்த force எந்த directionல இருக்குதோ அந்த சைடுல தான் இருக்கும் ரைட் அதான் நான் இங்க கொடுத்திருக்கேன் சோ இத வச்சு என்ன இத நம்ம law of force னு கூட சொல்லலாம் because இந்த law மூலமா இந்த செகண்ட் law மூலமா நம்ம amount of force மெஷர் பண்ண முடியும் so only it is called as law of force அப்படினு சொல்லலாம் then நம்ம சொன்னோம் ஒரு இனிஷியலா ஒரு பாடி இருக்கு m மாஸ் உள்ள பாடி இருக்குனா அது ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு இனிஷியல் ஸ்பீட் u னு சொல்றோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அதோட velocity சேஞ்ச் ஆயிருச்சு u ல இருந்து v ஆ மாறிடுச்சு due to the unbalanced external force னால அப்படினு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ m ன்ற மாஸ் உள்ள ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்குது அதோட இனிஷியல் ஸ்பீட் u கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட velocity v ஆ மாறிடுச்சு அதான் final speed or final velocity எதனால மாறுச்சு due to unbalanced external force னால அப்ப initial momentum of the body pi equal to what mass initial speed போட்டுறணும் u அதே மாதிரி final momentum of the body pf equal to mass final speed என்னவோ அத போட்டுறணும் அப்போ change in momentum delta p equal to pf minus pi what is pf mv what is pi mu அப்ப மாஸ் காமனா எடுத்துருவோம் v minus u this is called as the change in momentum okay so நமக்கு தெரியும் according to Newton's second law of motion படி பார்த்தோம்னா force is directly proportional to rate of change of momentum இதை இப்படி எழுதலாம் rate is nothing but here time சொல்லுது so அதனால நம்ம divided by time னு போட்டு எழுதிக்கலாம் proportionality தான் போடணும் இந்த proportionality ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ற கான்ஸ்டன்ட் தான் இந்த k change in momentum தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் what is that m v minus u m into v minus u so அத நம்ம இங்க போட்டாச்சு m into v minus u by t the k ன்றது proportionality constant இது 1 தான் இருக்கும் எல்லா system of unitsலயும் so f equal to m into v minus u by t னு வரும் நமக்கு தெரியும் acceleration என்னது change in velocity by time அப்ப இந்த மொத்த டேர்மும் a அப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம் அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get f equal to ma that is force equal to mass into acceleration இவ்வளவுதான் சிம்பிள் இந்த क्वेश्चन நல்லா 2-3 டைம்ஸ் எழுதி பாருங்க
இந்த கொஷின் வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் கொஸ்டின், அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி பார்ப்போம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.